சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலைல கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காலைல 2 இட்லி, மதியம் கொஞ்சம் சாப்பாடு, சாயங்காலம் 2 இட்லி இல்ல 2 தோசை. அது மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி எனர்ஜி வரும்? அதாவது சுகர் பேஷண்ட் வந்து நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம். அதாவது இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னா மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். பிளட் ப்ரெஷர் இல்ல, சுகர் மட்டும் அப்படின்னா அவங்க வந்து நான்வெஜ்ல சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக் நல்லா எடுத்துக்கலாம். இதே வெஜிடேரியனா இருந்தா சிறுதானியங்கள்ல அரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே மாத்திரை அதிகமா சாப்பிட்றதுனால வயிற்றுல வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். ஸோ காலங்காத்தால எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் அதை அரைச்சி வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கணும். டயட்டை வந்து பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். காலையில வந்து எது சாப்பிட்டாலும் சரி காய்கறி, கீரைகள் அதுவும் சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்டோட மற்ற கண்டென்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்.